வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற கதை வேதாள உலகம். வாங்க கதைக்குள்ள போகலாம். முதல் கட்டளையை படிச்சதுக்கு அப்புறம் அந்த கிணத்துக்கிட்ட போறார் இளவரசர். அந்த கிணத்தை எட்டி பார்க்கிறார். பக்கத்துல இருந்த அந்த அள்ளி ஊத்துற பாத்திரத்தை பார்த்ததும் இளவரசருக்கு பயங்கரமா கோபம் வருது. இது என்ன அக்கிரமம்? மகேந்திரனோட அநீதிக்கு ஒரு அளவே கிடையாதா அப்படின்னு தனக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த கிணத்துக்குள்ள இருந்து யாரும் சிரிக்கிற சவுண்ட் கேக்குது. உள்ள எட்டி பார்த்தா உள்ள இருந்து மகேந்திரனோட முகமும் குரலும் கேக்குது. கட்டளையை கேட்டில, இப்ப கலங்கு அப்படின்னு சொல்லி மிரட்டுது அந்த மகேந்திரனோட உருவம். இத பார்த்ததும் எரிச்சலும் கவலையுமா அங்க இருக்கிற ஒரு திண்டல போய் சாஞ்சு உட்கார்ந்துடுறார் இளவரசர். அந்த சமயத்துல தத்தன் இளவரசரை பார்க்க வர்றான். இளவரசர் தத்தனை பார்த்ததும் உனக்கு என்ன கட்டளை அப்படின்னு கேக்குறார். அதுக்கு தத்தன் நீயே படி அப்படின்னு சொல்லி அந்த ஓலையை இளவரசன் கிட்ட கொடுக்கிறார். அவனோட கட்டளை என்னன்னா 6 அடி சதுர களஞ்சியத்துல இருக்கிற உணவை எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு போட்டிருக்கு. அத படிச்சதும் உனக்கேத்த கட்டளை தான், ஆனாலும் இத மனுஷங்களால பண்ண முடியாதே, மண்டோதரனும் குண்டோதரன் மாதிரி ஆட்களால தானே பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது தத்தன் அதை நான் பார்த்துக்கிறேன், உனக்கு என்ன கட்டளை அப்படின்னு கேட்கிறான். தன்னோட கட்டளையை சொல்றார் ராஜசிம்மன். ஓ, ஒரு இளவரசருக்கு தோட்ட வேலையை கொடுத்திருக்கானா மடையன் அப்படின்னு திட்டிட்டு இருக்கும் போது, சரி நீ முடிஞ்ச வரைக்கும் நான் கொஞ்ச நேரத்துல வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு தத்தன். அதுக்கு இளவரசன், தத்தா முதல்ல அந்த கிணத்தை போய் பாரு அப்படின்னு சொல்றாரு இளவரசன். தத்தன் அந்த கிணத்தை போய் பாக்குறாரு. இவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாளிய பார்த்தா வாளியோட அடிப்பக்கம் ஓட்டையா இருக்கு. இது என்ன அக்கிரமம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இளவரசன் கிட்ட வர்றார். இந்த அக்கிரமக்காரங்களை பேசாம அந்த மணியை யூஸ் பண்ணி கொன்னுடலாம் அப்படின்னு சொல்றார் தத்தன். ஆனா இளவரசர் வேணாம் அப்படின்னு சொன்னதும், சரி நீ யூஸ் பண்ண மாட்ட, உனக்கு அம்மாவும் குருவும் என்ன சொன்னாங்க மறந்துடுச்சா அப்படின்னு கேக்குறாங்க. இன்பம் துன்பம் 2 வந்தாலும் கடவுளை மறந்துடாதன்னு உனக்கு சொன்னாங்க இல்லையா? எனக்கு பசி இருந்தாலும் இல்லாட்டாலும் எந்த நேரத்திலையும் பலகாரத்தோட அளவை குறைக்க கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா? நீ அதை ஃபாலோ பண்ணு, நான் எனக்கு சொன்னதை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்றார் தத்தன். நான் போய் வர்றதுக்குள்ள அம்பிகை உனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், பயப்படாத அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி போறார் தத்தன். போகிற வழியில ராஜீவியும் தோழியும் பேசிக்கிட்டு இருக்கிறத தத்தன் பாக்குறாரு. அந்த தோழி ராஜீவி கிட்ட, விளையாட்டு வினையாயிடுச்சு, உண்மையிலே அந்த ராஜகுமாரனை கல்யாணம் பண்ணிக்க மோகனா ஆசைப்படுறாளாம், அதுக்கு கோமதி தேவியாரும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றா. அதை கேட்டது ராஜீவி, அப்படின்னா நம்மளோட வேலை ரொம்ப சுலபம் ஆயிடுச்சு, இனிமே கோமதி தேவியார் இளவரசனுக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப அதை கேட்டுட்டு இருந்த தத்தன் அங்க போறான். அவனை பார்த்ததும் தோழி, இவர் ராஜகுமாரனோட தோழன் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்றா. உடனே தத்தன் தன்னோட பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறான். அப்ப மோகனா அங்க திடீர்னு ஓடி வந்து, ராஜீவி நான் அந்த ராஜா குட்டியை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. தத்தனும் ராஜீவியும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, நீங்க 2 பேரும் காதலிக்கிறீங்க அப்படித்தானே, எனக்கு அது நல்லா தெரியுது அப்படித்தானே அப்படின்னு மோகனா கிட்ட கேக்குறா. ஆனா அதுக்கு மோகனா எதுவும் பதில் சொல்லாம, சரி இது எந்த ராஜா குட்டி அப்படின்னு கேக்குறா மோகனா. அதுக்கு இளவரசியோட தோழி, உங்க ராஜா குட்டியோட தோழர் தத்தாத்திரேயர் அப்படின்னு சொல்றா தோழி. ஓ, தன்னோட ஃப்ரெண்டு காதலிக்கிறதாலதான் ராஜா குட்டி உன்னை காப்பாத்தினாரா அப்படின்னு கேக்குறா மோகனா. நீ சொல்லாட்டாலும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றா. ஆனா ராஜீவி அதுக்கு எதுவும் பதில் சொல்லாம, சரி நீ இப்ப ஏன் இங்க வந்த அப்படின்னு கேக்குறா. அதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டே, நான் ராஜா குட்டி கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்றா. உடனே ராஜீவி, முதல்ல அவர் கல்லாயிடாம பாத்துக்கோ அப்படிங்கிறா. அதுக்கு மோகனா, அது ஒரு பிரச்சனையே கிடையாது, நான் அதை அம்மா கிட்ட சொல்லிடுவேன் அப்படிங்கிறா. உடனே ராஜீவி மோகனா கிட்ட, முதல் கட்டளையை முடிக்கிறதுக்கான ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு இளவரசர் கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புறா மோகனா. போகிறதுக்கு முன்னாடி, நீ மட்டும் அவரை காதலிக்க கூடாது, நீ காதலிச்சாலும் நான் தான் அவரை கல்யாணம் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு ஓடுறா மோகனா. இங்க ராஜசிம்மன் கடவுளை நினைச்சு பாட்டு பாடுறார். அப்ப அங்க ராஜீவி வர்றா. வந்து, என்னோட சித்தியோட பொண்ணு மோகனா இப்ப இங்க வருவா, அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேப்பா. அதை கேட்டதும் நக்கலா, என்ன கட்டாய கல்யாணமா, உங்க நாட்டுல உள்ள சட்டத்திட்டம் எல்லாமே விசித்திரமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு இளவரசர். அதுக்கு ராஜீவி, அவ கொஞ்சம் பைத்தியம், நீங்க அவளை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னு ராஜீவி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இடையில புகுந்த இளவரசர், இது நடக்காத காரியம், கட்டின மனைவியை தவிர மத்த எல்லாரையும் தாயாவும் சகோதரியாவும் பாக்குறது தான் எங்க நாட்டோட வழக்கம் அப்படின்னு சொல்றார். இல்ல, நான் உண்மைக்கு சொல்லல, எப்படி வெற்றி பெறலாம் அப்படிங்கிற வழியை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு ராஜீவி சொல்றாங்க. ஆனாலும் அது முடியவே முடியாது அப்படின்னு மறுத்துடுறார் இளவரசர். அதை கேட்டது ராஜீவி, சரி அப்ப இதையாவது செய்யுங்க,
முதல்ல உங்க நண்பன் உயிர் பிழைக்கணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு இளவரசர், அது உண்மைதானே, ஆனா அதுக்கும் நான் அவளை கல்யாணம் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறார். உங்க கட்டளைய முடிக்கிறதுக்கு நான் பண்ணின ஏற்பாடு நல்லபடியா நடக்கிறதுக்கு நீங்க இதை சொல்றது அவசியம் அப்படின்னு சொல்றா. அதோட நீங்க அவகிட்ட பேசும்போது கட்டளைய முடிக்க முடியாம கஷ்டப்படுற மாதிரி நடிங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு இளவரசர், வைத்தியத்தோட நடிப்பு வேறயா அப்படின்னு கேக்குறார். எனக்கா இது செய்யுங்க அப்படின்னு ராஜீவி கெஞ்சி கேக்குறா. சரி, வேற வழி இல்லாம ஓகே சொல்லிடுறார் இளவரசர். ராஜீவி சொன்ன மாதிரி மோகனா தன்னோட தோழியோட ராஜசிம்மனை பார்க்க வர்றா. உட்கார்ந்து இருக்கிற இளவரசன் கிட்ட, நான் உன்னை காதலிக்கிறேன், அதனால நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னா எங்க அம்மா உன்னை காப்பாத்திடுவா, என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறா. அதுக்கு இளவரசர் ராஜீவி சொல்லி கொடுத்த மாதிரியே, நான் தப்பிச்சு என்ன பயன், என்னோட நண்பனும் தப்பிக்கணுமே, அவன் உயிர் போனா என்னோட உயிரும் போயிடும் அப்படின்னு ரொம்ப சோகமா சொல்ற. இது எல்லாத்தையும் ராஜீவி ஒளிஞ்சு நின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதை கேட்டதும் மோகனாக்கு பயங்கர ஆச்சரியம். உங்க உயிர் உங்க நண்பன் கிட்டயா இருக்கு, அம்மா இதை சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. அங்க இருந்து போன மோகனா நேரா ராஜீவி கிட்ட வர்றா. ராஜா குட்டி தப்பிக்கிறதுக்கு வழி சொன்ன போனேன், ஆனா அவரோட ஃப்ரெண்டு தப்பிக்கணும் அப்படின்னு சொல்றார், அதனால நம்ம அம்மா கிட்ட அவரோட ஃப்ரெண்டு தப்பிக்கிறதுக்கு வழி கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. அப்ப ராஜீவி அவளை தடுத்து, முதல் போட்டியில ராஜகுமாரன் ஜெயிக்கிறதுக்கான வழியை அவர்கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு மோகனா, இல்ல நான் இன்னும் சொல்லல அப்படின்னு சொல்றா. நீ போயிட்டு வர்றதுக்குள்ள பொழுது சாஞ்சிடும், அதனால அந்த மந்திரத்தை சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்றா ராஜீவி. அதுக்கு மோகனா, என்ன முட்டாள் நினைச்சியா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ராஜீவி, நீ அம்மா கிட்ட போய் மந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நண்பர்கிட்ட போய் அவரை காப்பாத்தணும், அதுக்கப்புறமா தான் ராஜகுமாரனை காப்பாத்தணும், அதுக்குள்ள டைம் ஆயிடுமே அப்படின்னு சொன்னதும் ராஜீவிய நம்பி அந்த மந்திரத்தை அவளோட காதுல சொல்லிட்டு போறா மோகனா. அதே சமயத்துல தத்தன் சாப்பிட உட்கார்றான். அங்க இருக்கிற ஒரு வேதாள தலைவன் ஆரம்பி அப்படின்னு சொன்னதும் தத்தன் முன்னாடி ஒரு பெரிய இலை போட்டு சாப்பாடு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. தத்தனும் சாப்பிட தயாராகிட்டு, சாதத்தை கொட்டுங்க அப்படின்னு சொன்னதும் ஒரு பெரிய மூடி போட்டிருந்த ஒரு களஞ்சியத்தை திறக்கிறாங்க. அதுக்குள்ள மலையா சாதம் குவிஞ்சு இருக்குது. அதுல இருந்து ஒரு பெரிய கரண்டியால தோண்டி இவரோட இலையில சாப்பாடு போடுறாங்க. அந்த சோரோட மலைய பார்த்து தத்தனுக்கே கொஞ்சம் மலைப்பாதான் இருந்தது. ஆனாலும் அதை காட்டிக்காம சாப்பிட ஆரம்பிக்கிறார் தத்தன். புலம்பிக்கிட்டே சாப்பிடுறார் தத்தன். அப்போ வெளியே இருந்து இவரை கண்காணிக்க அனுப்பிச்ச வேதாளங்கள், யாரு சொல்படி உங்க சொல்படி அப்படின்னு சவுண்டு போட்டுக்கிட்டு இருக்கிறத கேட்டதும் தத்தனுக்கு ஒரு ஐடியா தோணுது. அப்ப அவனை கண்காணிக்க வந்த வேதாளத்துக்கிட்ட, இங்க இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றார். அதுக்கு அந்த வேதாளம், இது எல்லாத்தையும் நீ சாயந்தரத்துக்குள்ள சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு தத்தன், ஓ மட வேதாளமே, மன்னர் சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லையா, என்னோட சொல்படி கேட்கணும்னு மன்னர் சொன்னார் இல்லையா, நான் சொல்றேன், இங்க இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டு சுத்தமா தொடச்சு வைங்க அப்படின்னு சொல்றான். உடனே அங்க இருக்கிற வேதாளங்கள் எல்லாம் அந்த சாப்பாடை சாப்பிட ஆரம்பிக்குதுங்க. ஒரு வழியா அந்த சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டு அந்த வேதாளங்களே மயங்கி போய் உட்காந்துருக்குங்க. இங்க ராஜசிம்மன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ராஜீவி ஓடி வந்து வெற்றி வெற்றி அப்படின்னு சொல்றா. என்ன வெற்றி அப்படின்னு கேக்குறதுக்கு அந்த கிணத்து பக்கம் போய் மானசா மானசான்னு கூப்பிடுறா. உடனே ஒரு அரக்கன் வந்து அவளை வணங்கி நிக்கிறான். உடனே ஆகட்டும் அப்படின்னு சொன்னதும் ராஜீவிய வணங்கிட்டு சைடுல வந்து கையை நீட்டுறான். அப்போ அந்த கிணத்து பக்கத்துல இருந்து ஒரு குட்டி கதவு திறக்குது. அந்த ஓட்டவாளி அதுல வச்சு திருகுறான். கிணத்துல உள்ள தண்ணி எல்லாம் வெளியே போய் அந்த கிணறே வற்றி போயிடுது. முதல் வெற்றி அப்படின்னு சந்தோஷமா சொல்லி ராஜீவிக்கு நன்றி சொல்றார் இளவரசர். இது என்னோட கடமை அப்படின்னு வெக்கப்பட்டே சொல்லிட்டு ராஜீவி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அதே சமயத்துல தத்தன் இளவரசரை பார்க்க வர்றான். 2 பேரும் ஜெயம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அங்க நடந்தது எல்லாத்தையும் இளவரசர் கிட்ட சொல்லி சிரிக்கிறான் தத்தன். முதல் கட்டளையே வெற்றி பெற்றுட்டாங்க. அடுத்த 2 கட்டளை என்னவா இருக்கும், அதுல எப்படி வெற்றி பெறுவாங்க, இது எல்லாத்தையும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கா? மிச்ச கதையை அடுத்து வரும் பதிவுகள்ல கேட்கலாம். நன்றி, வணக்கம்.